இப்போ மோஷன் ஒன் டைமென்ஷன்ல நீட்ல 2016 என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா முடுக்கத்தை வந்து எப்படி வெலாசிட்டில இருந்து டிரைவ் பண்றது, அல்லது ஒருவேளை வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி முடுக்கத்தை கொண்டு வர்றது, அல்லது அந்த ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பொசிஷன்ல இருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டில இருந்து முடுக்கம், ஐ மீன் ஆக்சலரேஷன், அல்லது அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா நீங்க இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டிஃபரன்சியேஷன் எப்போ பண்றது, முடுக்கம் ஐ மீன் நீங்க அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னா இன்டகிரேஷன் வந்து எப்போ பண்றது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு காமிச்சேன். இப்போ அது அந்த வகையில 2016 ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ், ஒரு வெலாசிட்டியை கொடுத்துருக்காங்க, நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று சிம்பிள். வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்களா, ஆமா 1 செகண்ட் அண்ட் 2 செகண்ட் டைம் லிமிட்ல இந்த கேப்ல என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டார். ரொம்ப சிம்பிள். ஒரு பார்ட்டிகல், அது பார்ட்டிகலா இருக்கலாம், காரா இருக்கலாம், பர்சன், நம்ம எல்லாத்துலயுமே இங்க ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்ட்டிகல் ஆர் பாயிண்ட் மாஸா தான் கன்சிடர் பண்ணிக்க போறோம். அப்பதான் வந்து உங்களுக்கு அத காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷனுக்குள்ள போகாது, சரிங்களா? அதனால இதுல பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டா என்னன்றது நமக்கு தேவையில்லை. இதுல ஏ அண்ட் பின்றத கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்க. ஏ அண்ட் பி என்னது கான்ஸ்டன்ட். இதுல டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 4 ஆப்ஷனும் கொடுத்தாச்சு, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன ஆன்சர், உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறீங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், சரி வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி அப்படின்றது ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும், டிஎக்ஸ் பை டிடி ஆர் டிஎஸ் பை டிடி, சரிங்களா? இதுதான் வெலாசிட்டி நம்ம சொன்னோம். இப்போ ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர் ரைட் சைடு இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். இந்த டிடி இருக்கு இல்லையா, இது இந்த மாதிரி கொண்டு போயிட்டீங்கன்னா dx equal to at plus bt square dt கிடைச்சது. இப்போ டிஃபரன்ஷியல் அமௌண்ட் ஆஃப் குவாண்டிட்டி, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குவாண்டிட்டி இருக்கு. இதை வந்து இன்டகிரேட் பண்ண போறீங்க. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும், ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரல் dx equal to இன்டகிரல் at plus bt square into dt, சரிங்களா? இன்டகிரேட் பண்ணிட்டேன். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை நீங்க இன்டகிரேட் பண்றீங்க, என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் 0 இருக்கிறதா இமேஜின் பண்ணுங்க. எக்ஸ் பவர் 0 இன்டகிரேட் பண்ணும்போது +1 by 0 + 1 ஆன்சர் போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸ்ன்னு கிடைச்சு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க சிம்பிளா ஏன்னா இப்படி கூட எடுத்துக்கங்க, டிஃபரன்சியேஷன் இது மட்டும் தான் இருக்கு, கூட எந்த வேலையும் இல்லைன்னா நீங்க அப்படியே ரெண்டு கேன்சல் பண்ணி எக்ஸ் தான் ஆன்சர், எக்ஸ் ஆன்சர். லெஃப்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு இன்டகிரேஷன்ல டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. எது வேரியபிள், டி தான் வேரியபிள். அப்போ டைம் எப்படி மாறுது, 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட், இது ரெண்டு கிடையாது தான். அப்போ 1 to 2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்முக்கு உள்ள இன்டகிரேஷன் மல்டிப்ளை பண்ணணும், டிடி மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்டகிரேஷன் இங்க செகண்ட் டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணீங்கன்னா இன்டகிரல் 1 to 2 at dt பிளஸ் இன்டகிரல் 1 to 2 bt ஸ்கொயர் dt. அவ்வளவுதான். இப்போ அதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏ கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல பாருங்க, ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க, ஏ டி ஸ்கொயர் பை 2 சொல்லலாமா, இன்டகிரேட் பண்ணும்போது போட்டாச்சு. லிமிட் என்ன, லிமிட் 1 to 2. இது மாதிரி பி கான்ஸ்டன்ட் எடுத்துருங்க, டி கியூப் பை 3 கிடைக்குது. இதுக்கும் நீங்க லிமிட் 1 to 2 அப்படின்னு போட்டுறலாம். இது அப்படி நான் இந்த கொஸ்டின் அழிச்சிட்டு கண்டினியூ பண்றேன். நமக்கு ஆப்ஷன் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். கொஸ்டின் நம்ம எடுத்துக்கிட்டோம், கிவன் எடுத்துக்கிட்டாச்சு, நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டோம், ரைட்? இப்போ டைம் லிமிட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஏ டி ஸ்கொயர் அப்படின்றது 2 ஸ்கொயர், 2 தான் ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன், சரிங்களா? பை 2 மைனஸ், ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து கூட நீங்க பண்ணலாம், 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு சொல்லலாமா, 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இப்படி வச்சுக்கலாம். பிளஸ் பி கான்ஸ்டன்ட் அதை வெளிச்சுக்கோங்க. இப்போ டைம் வந்து 2 கியூப் மைனஸ் 1 கியூப் பாருங்க, ஏ பை 2 4 மைனஸ் 1 ஸ்கொயர் ஒன்று தான், பிளஸ் பி பை 3 4 சாரி 8 அது 2 கியூப் பை 8 மைனஸ் பாருங்க 3a by 2 plus
7b by 3. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்கான ஆன்சர். இதுக்கப்புறம் நீங்க ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியாது. தான் இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்கு பாருங்க. இதுதான் ஆன்சர் வந்திருக்கு. 4வது ஆப்ஷன் பாருங்க, 3/2 7b by 3. ஸோ 4வது ஆப்ஷன், ஆப்ஷன் டி உங்களுக்கு சரியான ஆன்சர். அடுத்து நீட் 2023ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படி பாருங்க, பொசிஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இஸ் given by கொடுத்துருக்காங்களா, இதான் ஆர், இதான் பொசிஷன் கொடுத்தாச்சு, ரைட். இதுல வந்து டீன்றது செகண்ட்ஸ்ல இருக்கு, அதாவது எஸ்ஐ சிஸ்டம்ல இருக்கு. மேக்னிடியூட் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், பொசிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி அப்படியே வெலாசிட்டியை சொல்லுங்கன்னு கேட்கல அவங்க, வெலாசிட்டியோட மேக்னிடியூட் தனியா கொடுங்க, டைரக்ஷன் தனியா கொடுங்கன்னு கேட்குறாங்க. மேக்னிடியூட்ல என்ன அர்த்தம், அப்போ டைரக்ஷனுக்கான சிம்பிள், அதாவது IJK இதெல்லாம் வரக்கூடாது. அப்படி வராமல் போட்டீங்கன்னா தான் அது மேக்னிடியூட்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி செய்யணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் கொஸ்டின் அந்த வருஷம் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின் கொடுத்தாச்சு, வெலாசிட்டியை மாத்தலாம். ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு அர்த்தம், ஆர் பிராக்கெட் டீன்னு அர்த்தம். கொஸ்டின் டைமை பொறுத்து மாறுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வெக்டார் குவான்டிட்டி, சரிங்களா? 4t I காம்போனன்ட், அதாவது எக்ஸ் காம்போனன்ட், பிளஸ் 2t ஸ்கொயர், இது வந்து ஒரு j காம்போனன்ட், பிளஸ் கேல வந்து இது z காம்போனன்ட் 5k. ஸோ எக்ஸ் காம்போனன்ட், ஒய் காம்போனன்ட், z காம்போனன்ட் மொத்தம் சேர்த்து பொசிஷன் வெக்டார் கொடுத்தாச்சு. இதை வெலாசிட்டியை மாற்ற போறோம். வெலாசிட்டி என்ன பண்ணணும், இதை வழக்கம் போல நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிட வேண்டியதான். வகைக்கு உட்படுத்தினீங்கன்னா 4t, டீன்றது 0, ஐ மீன் 1 இருக்கும், -1 அது 0 ஆயிடும், பிளஸ் இது 2 into 2 முன்னாடி வந்துருச்சு, t power 2 - 1 அப்படின்னு ஆயிடும், பிளஸ் 5t power 0 முன்னாடி வெளியே பண்ணும்போது இந்த என்டைடம் வராது, இது 0 ஆயிடும், சரிங்களா? அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது, t power 0 that is 1, so 4. என்ன காம்போனன்ட், I காம்போனன்ட், இது j காம்போனன்ட், ஓகேங்களா? இது I பிளஸ் 2 into 2 4, 2 power 2 - 1 இருக்கா, அப்போ 4t அப்படின்னு இருக்கு. இது என்ன காம்போனன்ட், j ன்னு கொடுத்தாச்சு, சரிங்களா? அப்போ ஆன்சர் வெலாசிட்டி என்னது, dr by dtன்றது வெலாசிட்டி, வெலாசிட்டியில 4i plus 4tj, இதுதான் வெலாசிட்டியோட ஆன்சர். இந்த டேர்ம் வரல, ஏன்னா இதுல t ஓட காம்போனன்ட் 0 ஆயிருச்சு. இது என்ன டைம் கொடுத்துருக்காங்க, at t = 1 செகண்ட் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு t க்கு 1 செகண்ட் சப்மிட் பண்ணா வெலாசிட்டி as function of time that is 4, இங்க t இல்ல அதனால 4i ன்னு வச்சுக்கலாம், பிளஸ் 4 t ஓட வேல்யூ 1 அதனால 4j அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் வெலாசிட்டி. பட் வெலாசிட்டி கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் என்ன பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துட்டா முடிஞ்சு. ஸோ 4i ஸ்கொயர் பிளஸ் 4j ஹோல் ஸ்கொயர் ரூட். ரூட் பண்ணும்போது இங்க ஸ்கொயர் பண்ணும்போது i ஸ்கொயர் 1, j ஸ்கொயர் 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது i டாட் i 1, j டாட் j 1, k டாட் k 1 தான். இது 3. இது நீங்க வந்து i j க்கு அப்ளை பண்ணீங்கன்னா 4 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட், தட் இஸ் 16 plus 16 32 ரூட் அப்படின்னு கிடைக்கும். 32 ரூட் கிடைச்சிச்சா, இதோட ஆன்சர் என்ன வரும், 32 ரூட் போட்டீங்கன்னா 16 - 32 4 வெளியே எடுத்துருங்க, √2 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டியோட மேக்னிடியூட் சைட்ல மாடுலஸ் போட்டீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு கிடைச்சிச்சு. டைரக்ஷன் வேணுமா, இப்போ டைரக்ஷன்னா tan ஆல்பா y by x டைரக்ஷனுக்கான ஃபார்முலா. இப்போ இதுல போட்டீங்கன்னா ஆல்பா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் y காம்போனன்ட் 4 தான், x காம்போனன்ட் இங்க 4 தான், ரெண்டுமே 4 தானே, இதுவும் 4 தான், இதுவும் 4 தான், 4 வேல்யூஸ். அப்போ நான் ஆல்பா ஈக்குவல் டு கேன்சலேஷன் 1, tan இன்வர்ஸ் 1 45 டிகிரி, tan 45 1 கிடைக்குது, tan 45 டிகிரியில் 1 கிடைச்சிச்சு. இப்போ இந்த ஆன்சர் எங்க கிடைக்குது பாருங்க, அதாவது 4√2 45, 4√2 இது வெலாசிட்டி, அதோட மேக்னிடியூட் வேல்யூ, இது அதோட டைரக்ஷன் 45 டிகிரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட், சரிங்களா? ஆப்ஷன் வந்து நீங்க எல்லா ஆப்ஷனும் இதில் வந்து கோத்ரூ பண்ண தேவையில்லை. இதை வந்து நீங்க ஆன்சர் போடும்போதே உங்களுக்கு
ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ ரிமைனிங் ஆன்சர் அப்படி கொடுத்து இதை மட்டும் சூஸ் பண்ண வேண்டியதான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஜேஇ மெயின் 2023 கேட்ட கொஸ்டின் பார்க்க போகிறோம். நீட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். இப்போ ஜேஇல எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி இதோட டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்க. வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க கிவன். இது என்ன மோஷன்? இது ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னு கொடுத்தாச்சு. ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ், இது ரெண்டுக்கான ரேஷியோ அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா அந்த ரேஷியோ என்ன வருது, அதுக்கான 4 ஆப்ஷனும் கொடுத்தாங்க. 1:1, 1:2, 1:3 ஆர் 1:4. இந்த 4 ஆப்ஷன்ல எது சொல்லலாம். நமக்கு ஷுவர் என்ன தெரியும்னா, எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸோட வேல்யூ ஜாஸ்தி தான் இருக்க போகுது. இதுல எல்லாமே ஆப்ஷன் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. ஒருவேளை ஆப்ஷன் வந்து இத டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ரேஷன் கேட்டு இதை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் அப்படியே சூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு ஐடியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஒன்று, எப்பவுமே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கலாம், இது அலோடு. சரிங்களா? இது வரைக்கும் இருக்கலாம். எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை விட ஜாஸ்தி போகாது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? சுற்றி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் லோ வேல்யூ. இப்படி இருக்காது, இது இருக்க வாய்ப்பு இல்லை, இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஆப்ஷன்ஸை பாருங்க. ஒருவேளை அவங்க டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, அப்போ நீங்க இந்த சால்வ் பண்ணணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. டிஸ்டன்ஸ் என்ன எப்பவுமே பெரிய வேல்யூவா இருக்கும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பெரிய வேல்யூவா இருக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிப்பா சின்ன வேல்யூவா தான் இருக்கணும். ஸோ இந்த ரேஷியோல இந்த 3 பாசிபிலிட்டியுமே வராது. இந்த 3மே வராது. ஏன்னா 2, 3, 4 இது 3மே பெருசு. அப்போ இங்க என்ன சொல்றாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் பெருசு டிஸ்டன்ஸோட சொல்றதுனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஆனா there are chances when distance equal to displacement equal to வரைக்கும் தான் வர முடியும். அப்போ இந்த ஆப்ஷனை கண்ணை மூடி நீங்க எடுத்துடலாம். சம சால்வ் பண்ணணும்னே அவசியம் இல்லை. அப்போ எல்லா கேஸ்க்குமே நீங்க சம சால்வ் பண்ணணுமா இல்ல, கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கணும். ஒருவேளை டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம், இந்த 3 ஆப்ஷனும் அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெவர் பி கிரேட்டர் தன் டிஸ்டன்ஸ். பட் கொஸ்டின் பாருங்க, அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ்னே கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன கிராஃப் இது? VT கிராஃப் இல்லையா? VT கிராஃப். இது ஃபார்முலா பாருங்க, velocity is equal to displacement by time. இப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வேணும், அப்போ என்ன செய்யணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ V into T பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இது ரெண்டும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா வெலாசிட்டி டைம் ரெண்டு மல்டிப்ளை பண்ணா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியா என்னவோ அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஸோ அதே ஆர்டர்லயே நாம செஞ்சுருவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பார்ப்போம். ஏரியா அண்டர் ஃபர்ஸ்ட் கிரேட்டர் ரெக்டாங்கிள் 8 into 2. சரிங்களா? அதே மாதிரி பாசிட்டிவா உள்ள இன்னொரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். பிளஸ் இது என்னது 2 இருக்கிறத பார்க்கலாம். 2, 4, 6, 8 இல்லையா? அப்போ இது ஒரு 2, இது 4 ஆயிடுச்சு. அப்போ இந்த y ஆக்சிஸ்லயும் 4, 4 cross 4 வச்சுக்கலாம். 4 into 4. இது வந்து x ஆக்சிஸ், அதாவது y ல பாசிட்டிவ்ல இருக்கிற வேல்யூஸ். y ல நெகட்டிவ் பாருங்க, 2, இது 4, இது 4 வரைக்கும் இருக்கு, 4க்கு நேர கிராஃப். சரிங்களா? அப்போ 2 into minus 2 into 4. இந்த கிராஃப் என்ன, இதுவும் 2 தான், இது 4 தான். அப்போ மைனஸ் 2 into நான் நெகட்டிவ் இருக்கிறத கீழே இருக்கிறத மைனஸ் சைன்ல எழுதிட்டேன். சரிங்களா? ஏன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, ஆப்போசிட்ல உள்ளதுக்கு மைனஸ் சைன் போடணும். இப்போ நெகட்டிவ் உள்ளதுக்கு நீங்க மைனஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. 8 2s are 16 plus 4 4s are 16 minus 2 4s are 8 again 2 4s are 8. இப்போ 8 8க்கு ஒரு 16 எடுத்துடலாமா? அப்போ ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 16 கிடைக்குது. ஒருவேளை டிஸ்டன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், இந்த மைனஸ் வந்து பண்ணக்கூடாது, அதையும் நீங்க ஆட் தான் பண்ணணும். எல்லாத்தையும் மொத்தம் ஆட் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். 8 cross 2 plus 4 into 4 plus மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன். 2 into 4 plus 2 into 4 வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன? 16 ப்ளஸ் அகெயின் 16 போட்டுங்க. 8 plus 8 16 32 48. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் displacement by distance equal to 16 by 48. The 48. Answer என்ன? 1:3. 1:3. Answer எங்க இருக்கு? 1:3. Option C. Option C is correct. 1:3.